கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல உங்களுக்கு வாழ்த்துதல் கொள்கிறேன். இன்னைக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 30-31 முதல் பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை சாது சுந்தர் சிங் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஊழியத்திற்காக போகிறார். அந்த ஊழியத்தின் பாதையில சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஏழை சகோதரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன் சகோதரி மரித்து போன தன்னுடைய மகனை என்ன செஞ்சுறாங்கன்னா கையில தூக்கிட்டு அழுகையோட வராங்க. அங்கே சாது சிங் அவருடைய பார்த்து அவர்கிட்ட போய் தன்னுடைய மகனுக்காக அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. அதை பார்த்து ரொம்ப மனசு இவருக்கு வேதனையா போச்சு. அந்த வேதனையினால என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவருக்கும் மனம் கசந்து அவர் நினைச்சனா உடனே என்ன ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவரே, எப்படியாவது இந்த குழந்தைக்கு நீங்க ஜீவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வேண்டி நிற்கிறார். அப்படி அவர் வேண்டும் பொழுது என்ன செஞ்சுன்னா, கடவுளுடைய ஜெபத்தை கேட்டாங்களாம். அப்படி கேட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஜெபித்து கொஞ்ச நேரத்துல அந்த சிறு குழந்தை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, கண்கள் திறந்து அவங்க அம்மாவை பார்த்து சிரிச்சுதான். அதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியல, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்முடைய குடும்பத்தில் நடக்கும். யாராவது நமக்கு வேண்டியவர்கள், நம்ம விரும்பினவர்கள், நம்ம யாராவது நம்ம விட்டு பிரியும் போது நம்ம மனசு இந்த மாதிரிலாம் ஒரு ஆசைப்படும் தெரியுங்களா? ஆண்டவரே, கண்ணு விழிச்சிடக்கூடாதா, ஆண்டவரே எப்படியாவது அவங்கள உயிரோட எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் என்ன நமக்கு மனசில் ப்ளீஸ் ஜீசஸ்லாம் கெஞ்சி நிற்போம். ஆனால் அந்த விசுவாசத்தோடு அவர் ஜெபித்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை அதை பார்த்த அப்படி ஒரு காரியம் நடந்தாச்சு அப்படின்னு சொன்னால், நமக்காக ஒரு ஜெபம் செய்து நம்ம இது மறிக்க வேண்டாம், சுகவீனத்தோட மருத்துவமனையில் இருக்கும் பொழுது யாராவது நமக்காக ஜெபம் பண்ணி நம்முடைய வியாதி வெகு சீக்கிரமாக நீங்கிருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த நபரை பார்த்தோன்னா எத்தனை முறை நம்ம நன்றி சொல்லுவோம்ல. அப்போ இது உயிரோடு அந்த குழந்தையை பார்த்த அந்த தாய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சாது சுந்தர் சிங்கோட காலை பிடிச்சி, நீங்கள் கண்கண்ட தெய்வம், நீங்கள் கடவுள் தான் உங்களை இங்கே அமைச்சிருக்காரு அப்படிலாம் ரொம்ப அவங்க அதிகமாக வார்த்தையை சொல்லி சாது சுந்தர் சிங்கை புகழ்ந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நன்றி செலுத்தினாங்களாம். அதை பார்த்து அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாக போச்சான். ஆண்டவரே, இது உம்மாலான காரியம். அப்போ அந்த அம்மாட்ட சொல்கிறாரா, அம்மா, இது நான் எதுவும் செய்யலம்மா, இது கடவுள் தான் உங்கள் மகனுக்கு என்ன செஞ்சுருக்காரு, உயிர் கொடுத்துருக்காரு. நீங்கள் சொல்கிற விதமாக நான் இந்த குழந்தைக்காக நான் எதுவும் செய்யலை, நானும் உன்னை போல் ஒரு மனுஷன்தாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த பெண்மணிகிட்ட சொன்னான். ஆனால் பெண்மணிக்கு சந்தோஷத்தில் அந்த எதையுமே அவள் காதில் விடலை. அவரை போனான். நீங்கள் நினைக்கிறீங்களா, சாது சிங் சுந்தர் சிங் என்ன செய்திருப்பார்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படி நாம் ஒருவேளை ஜெபித்து அல்லது நம்ம சொல்கிற ஐடியான்னு ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செய்வோம், அந்த கிரெடிட்டை நம்ம தான் எடுத்துக்கோம்ல. ஆனால் இவர் பாருங்கள், இது நான் பண்ணலைன்னு சொன்னார், அடுத்து ஒரு காரியம் செஞ்சதாக அதை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொல்லி என்ன ஜெபிக்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இந்த மாதிரி உம்முடைய நாமத்தில் நான் செய்கிற காரியம் என் பெயர் வருது அப்படின்னு சொன்னால், எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அற்புதம் செய்கிற இதுவே எனக்கு தராதிங்க, உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுகிறது மாத்திரம் தாங்க அப்படின்ட்டு அவர் ஜெபித்தாராம். எப்படி யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு சொன்னது போல, இங்கே இந்த மனுஷரும் சொல்லியிருக்காரு, நம்ம உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்கள், அற்புதமான காரியங்கள், நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற அதிசயமான காரியங்கள்லாம் நாம நல்லவங்க அப்படின்றதுக்காக இல்லை, ஆண்டவருடைய கிருபையினால் அதை செய்கிறாங்க. அதை பெற்றுக்கொள்கிற நாம் எப்படி நாம் மற்றவரிடத்துல அதை பிரதிபலிக்கிறோம். நான் நைட்டெல்லாம் படித்தேன், எனக்கு கடவுள் என்ன செஞ்சார், நல்ல மதிப்பெண்கள் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள, நான் பண்ண ஹார்ட் ஒர்க்கால் இது எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறோமா? எல்லாமே ஆண்டவருடைய கிருபை தாங்க. நம்ம நைட்டெல்லாம் படிக்கிறோம், பகலெல்லாம் படித்தோம், அப்பா அம்மா சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடந்தோம், ஆசிரியர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சோம், ஒரு நாளும் பள்ளிக்கு நாங்கள் லீவ் போடலை அப்படிலாம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றுக்கும் பலன் கொடுத்தவர் யார் தான்? கடவுள். இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு யார் பலன் கொடுத்தாங்க? தேவன் எங்களுக்கு
ஒத்தாசை பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை தான் நம்ம செய்யணும்னா ஆராதிக்கிறோம். அப்போ நம்ம அப்படி ஆராதிக்கிற தேவன் நம்மை பிரஸ்தாபப்படுத்துவதற்கல்ல, நம்ம செய்கிற காரியங்கள் ஆண்டுடைய நாமம் என்ன செய்யணுமா, மகிமைப்படணும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைச்சாலையில் இருக்கிற யோவான் சானகன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய அவர் பெருகவும் நாம் சிறுக வேண்டும். நம்ம கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி அன்றைக்கு சிறைச்சாலையில் யோசேப்போடு இருந்து அவரை உயர்த்தினாரோ அதே தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் மத்தியிலும் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்ல நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல காரியங்களும் எல்லாமே யாரால தான் நடக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பலத்தாலோ அல்லது என்னுடைய பலத்தாலோ அல்லது நம்முடைய ஞானத்தாலோ இல்லை, தேவனுடைய சுத்த கிருபையினால் நடக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம், கொடி பிடிப்போம் அப்படின்னு சொன்னால் சாத்தானா செய்வான், நம்ம விட்டு ஓடி போவான். ஏன்னு சொன்னால் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது சாத்தான் நம்மை அணுக முடியாது. ஏன்னு சொன்னால் அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை மூடி மறைக்கிறது. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தெய்வத்தை நாம் என்ன செய்யணுமா, எப்பொழுதும் உயர்த்த பிடிக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா நாளிலும் தேவன் நமக்கு பாராட்டுகிற அந்த கிருபையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா, ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் நடத்தி வருகிற ஒவ்வொரு அற்புதமான காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. தகுதியற்ற எங்களுக்கு ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் செய்து வருகிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, மனபாரத்தோடு யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால் கர்த்தாவே, அப்படியே மனபாரங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க சுவாமி. அப்படியே தேவையிலெல்லாம் சந்தித்தல்லுங்க ஆண்டவரே. பண பிரச்சனையோடு ஆண்டவரே, வியாதியோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கஷ்டங்கள் அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கிற தேவன், அவளை நீ தொட்டு அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த நாங்கள் கேட்ட செய்தியை போல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்களுடைய நாமத்தில் உயர்த்தத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்களுக்கு வருகிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் கூட ஆண்டவரே, நீரே வல்லவர், நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறது என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரே, எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு என்னுடைய பாரத்தை எல்லாம் உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு வைத்து எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட இந்த நாளை நாங்கள் கழிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, யோவான் சானகன் சொன்னது போல நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு ஞானஸ்தானம் கொடுத்து பரலோகத்தில் ஆண்டவரே புறாவை போல ஆவியானவர் பேசின சத்தத்தை எல்லாம் கேட்டு ஆண்டவரே தேவனே இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுத்த ஒரு மனுஷன் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. அதே போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி உடைய பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ராஜா. உடைய அன்பை நாங்கள் மற்றவருக்கு உயர்த்தி சொல்லத்தக்கதாக எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை வழிநடத்துங்க. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருளுங்க ராஜா. மன்னித்து ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வரும்போது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இந்த நித்திய ராஜ்யத்தில் உம்மோடு கூட நித்தியமாக வாழ்வதற்கு பெரிய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தை நீர் தர வேண்டுமா இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.